ராஜா வீட்டு கல்யாணம்னா யார் யாருக்கு பத்திரிக்கை போகும்? கோடீஸ்வரனுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, பெரிய பெரிய பதவியில இருக்கிறவர்களுக்கு, நல்ல வசதி வாய்ப்பு, நல்ல பலசாலி, பேரும் புகழுமாய் வாழ்கிறவர்களுக்கு இப்படிதானே பத்திரிக்கை போகும். ஒரு ராஜா வீட்டு பத்திரிக்கை. அவர்களெல்லாம் தேடி போய் என்ன செஞ்சாச்சு? பத்திரிக்கை எல்லாம் கொடுத்தாச்சு. இங்க கல்யாண நாள் வந்துருச்சு. அழைப்பை பெற்ற, பத்திரிகையை வாங்கி கொண்ட யாருமே என்ன செய்யல? கல்யாணத்துக்கு வரல. மண்டபம் எப்படி இருக்குது? காலியா கிடக்கு. ஒத்த ஆள் இல்ல. தன் வேலைக்காரனை அனுப்புகிறான் ராஜா. போய் எல்லாரையும் வர சொல்லு, போய் எல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு வேலையாட்களை அனுப்பும் பொழுது வேலைக்காரவங்க போய் அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களை அழைக்கும் பொழுது ஆளாளுக்கு ஒரு சாக்கு போக்கை சொல்லி அத்தனை பேரும் போய்விட்டார்கள். ராஜாவுக்கு மிகுந்த மனவேதனையாயி அதே வேலைக்காரர்களை பார்த்து ராஜா சொல்லி அனுப்புறான், ஏப்பா நான் பத்திரிக்கை கொடுக்காத ஆட்கள் இருக்காங்க பாரு, தெரு ஓரத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீ போய் கூட்டிட்டு வா, அவங்களெல்லாம் நீ போய் கூட்டிட்டு வா என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறான். அவர்களும் போய் ஏழை எளிய ஜனங்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், சரீரத்திலே ஊனமானவர்கள், ஆகாரத்திற்கு குறைவுபட்டவர்கள், நாற்றமெடுத்த நிலைமையில இருக்கிற ஜனங்களை தேடி ராஜா வீட்டு கல்யாணம். ஒரு திரளான கூட்டமே கூடியாச்சு. கூடி அவர்கள் எல்லாம் எங்க இப்ப போய்கிட்டு இருக்காங்க? பிரகாசமாய் ஜொலித்து கொண்டிருக்கிற அந்த திருமண வீட்டிற்கு, அரண்மனைக்கு, ராஜா அரண்மனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். தகுதியற்ற மனிதனையும் மனுஷியையும் அவர் எழுப்பி அவர் நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர்களை கழுவி தன்னுடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அந்த கல்யாண வீட்டிற்குள்ளாக, தன்னுடைய அரண்மனைக்குள்ளாக, பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக அவர் கொண்டு செல்லுகிறார். பிரியமானவர்களே,